22,400க்கு கீழே நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்கும். 400க்கு மேலே வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல் 48,000க்கு மேலே பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருக்கும். 48,000க்கு கீழே முக்கியமாக 47,850 இன்றைக்கி இன்ட்ராடே சப்போர்ட். இதில் இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடிய செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி பையிங் இருக்குது. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸு இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது செலக்டிவான ஸ்டாக்ஸு டிஃபென்ஸ் செக்டாரில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. மசகான் டாக், கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் வால்யூமோடு இருக்குது. இதை தவிர ஐடிஐ, எஸ்டபிள்யூ சோலார், தேஜாஸ் நெட்வொர்க் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி லிமிடெட் 5% மேலே. முக்கியமாக இன்றைக்கி செக்டார் இண்டெக்ஸில் டாப் கெய்னர் ரியல்டி இண்டெக்ஸ். ஷோபா லிமிடெட் நியர்லி 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போரோசில் ரினியூவபிள், டிம்கன், ஜிபிபிஎல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது ஆஸ்டர் டிஎம் இன்னைக்கு டிவிடெண்ட்கான எக்ஸிட் 118 ரூபா டிவிடெண்ட். அதனால் இன்னைக்கு அந்த ஸ்டாக் 20% டிஸ்கவுண்ட்